லைஃபோட எல்லா துறைகளிலும் ஆரோக்கியம், சமாதானம், ரிலேஷன்ஷிப் இதே போல எல்லா துறைகளிலும் பர்சனல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. நம்மளுடைய பர்சனல் டெவலப் பண்ணும்போது அதோட சேர்ந்து நம்மளுடைய குவாலிட்டியும் இது அதிகரிக்கும். நம்முடைய பர்சனல் வேல்யூவும் இது அதிகப்படுத்தும். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஆர்வமா இருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்சனல் டெவலப்மெண்ட் மொத்தமாக 5 வெவ்வேறு துறைகளில் எப்படி அது பயன்படுது, இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் நம்முடைய லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ண போகுது, அதற்கான 5 வழிகள் தான், 5 முக்கியமான வழிகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சின்ன வயசுல இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக சைக்கிள் மிதிச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரமா டயர்டா கஷ்டப்பட்டு போன என்னுடைய வலது கையில இப்போ இன்டர்நெட் இருக்கு. அந்த இன்டர்நெட்டை நான் கூலா யூஸ் பண்றேன். மாற்றம் மாறிக்கொண்டே தான் இருக்கும். நாம செய்ய வேண்டியது அந்த மாற்றத்துக்கு முன்பதாக நம்ம மாறணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த காலத்திலையும் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரே சேனலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ வாழ்ந்தா போதும், எப்படியோ பிரச்சனை இல்லாம சமாதானமா நிம்மதியா வாழ்ந்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. நிம்மதியா இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நோ ப்ராப்ளம். ஆனா என்னுடைய லைஃப் இப்படி இருக்கக்கூடாது, இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலை மாறணும், என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும், இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு திருப்தியே இல்லை, ஐ வாண்ட் சம்திங் மோர் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. இந்த சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கான வீடியோ தான். நம்ம லைஃப்பை நாம தான் பார்த்துக்கணும். நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க நம்மளை காப்பாற்ற, அது வேற யாரும் இல்லை, நம்ம தான். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ரிக்ரெட் பண்றோம் அப்படின்னா அது என்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னு கிடையாது, எந்த காரியங்கள் எந்த விஷயங்கள் நம்ம செய்ய தவறணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம். ஸோ நாம ஆசைப்படுற மாதிரியான லைஃப் நம்ம மாற்ற வேண்டிய நேரம் இதுதான். பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹெல்த். நம்ம ஆரோக்கியம் தான். ஹெல்த் அப்படின்னா பாடி ஹெல்த் மட்டும் கிடையாது, நம்மளுடைய மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இது எல்லாமே நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய மனதினுடைய ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப முக்கியம். பாடி ஹெல்த் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போது, நல்ல நிம்மதியான தூக்கம், தென் நல்ல எக்ஸசைஸ், இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய பாடி ஹெல்த் நல்லா இருக்கும். ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் யோசித்து பாருங்க, நம்மளுடைய ஹெல்த் எல்லாம் சரியா இருக்குதா, என்னுடைய சரீர ஆரோக்கியம் நல்லா இருக்குதா, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நல்லா இருக்கா, என்னுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குதா, எல்லாமே சரியா இருக்குதான்னு சொல்லி யோசித்து பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஹெல்த் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபேட் ஆயிருக்கேன், நான் ரொம்ப குண்டாயிருக்கேன் அப்படின்னா, நான் ஆயிலி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றேன், லிஃப்ட்ல தான் போயிட்டு வர்றேன் அப்படின்னா ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வேற எங்கேயுமே இல்லை, நம்ம கையில தான் இருக்குது. ஆயிலி ஃபுட்ஸ் கம்மி பண்ணலாம், லிஃப்ட்டுக்கு பதிலாக ஸ்டெப்பை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேட்டாக இருக்கோம், அந்த ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆயிடுது. இப்படிதாங்க நம்ம ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வேற எங்கேயுமே கிடையாது, அதுக்கு தீர்வு, அதற்கான சொல்யூஷன் நம்ம கையில தான் இருக்குது. நெக்ஸ்ட், எனக்கு ஃபோக்கஸ் கிடைக்கல, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, நம்மளுடைய மைண்டோட வேலை சிந்தனைகளை கொண்டு வர்றதுதான். நம்மளுடைய பிரெயினோட வேலையே அதுதான். ஹார்ட்டோடைய வேலை அது 24 hours பம்ப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பிரெயினோட வேலை என்ன, யோசனைகள் சிந்தனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த திங்கிங் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தேவையான சிந்தனைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், மற்ற சிந்தனைகளை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். பிரெயினோட வேலை அதுதான். நம்ம எந்த அளவுக்கு எந்த விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அதுதான் நம்ம செயல்படுத்துவோம். ஸோ திங்கிங் வரக்கூடிய நேரத்தில் சரியான திங்கிங்கான சரியான சிந்தனைகளை, அதற்கான செயல்பாடுகளை செய்யுங்க. மற்ற விஷயங்களை, மற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணிருங்க. செகண்ட், ரிலேஷன்ஷிப். நமக்கு சீக்கிரமாக பர்சனல் டெவலப்மெண்ட்ல வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்சனல் டெவலப் ஆன ஒரு பர்சன் உங்களுக்கு பார்ட்னரா கிடைச்சாங்க அப்படின்னா அதுவே ரொம்ப உங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கும். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு கவலை வருது, ரொம்ப சோகமா உட்காந்துட்டீங்க. உங்க பார்ட்னர் பக்கத்துல கவலைப்படாத, இதெல்லாம் சரியாயிரும், நம்ம இதற்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஆமா இல்லையா? ஒரு பர்சனலி டெவலப் ஆன பர்சன் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா தான் எடுப்பாங்க. ஸோ நீங்க லைஃப்ல உங்க பார்ட்னரை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் எப்பவுமே பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்களுமே பர்சனல் டெவலப்மெண்ட்ல வளர முடியும், உங்களுடைய வாழ்க்கையும்
அருமையாக இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரியே சக்சஸ்ஃபுல்லாக அமையும். இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ன்ற விஷயம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணும்போது, ரிலேஷன்ஷிப்ல நம்ம அதை இன்க்ளூட் பண்ணும்போது, நம்மளுடைய லைஃபுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும். தேர்ட் ஒன், ஜாப் கேரியர். நம்மளுடைய ஜாப் கேரியர் நம்ம டெவலப் ஆக வேண்டியது ரொம்பவே முக்கியம். நம்ம ஜாப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கேரியர் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா, நம்ம நியூ திங்ஸ், அதாவது புது ஸ்கில்ஸை வந்து நம்ம அதிகமாக லேர்ன் பண்ணணும். நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாக இருக்குது, கம்யூனிகேஷன் பண்ண முடியலை அப்படின்னா அந்த ஃபீல்டில் இம்ப்ரூவ் ஆகுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, என்னால் செல்ஃபாக கான்ஃபிடென்ட் என்னால் நிற்க முடியலை, பேச முடியலை அப்படின்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்முடைய கேரியரில் என்ன நமக்கு தேவையோ, எந்த ஃபீல்டு நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்த ஃபீல்டு நீங்கள் போன ஆசைப்படுறீங்களோ அதற்கான அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எல்லா ஸ்கில்லையும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக கற்றுக்கோங்க. ஒரு ஐடி ஃபீல்டில் போக போகிறீங்க அப்படின்னா அதற்கான எல்லா விஷயம், அதுக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுமே அந்த ஐடி சம்மந்தமாக, அந்த ஐடி ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் பேசிக் ரிலேட்டடாக முதற்கொண்டு கிராஃபிக் டிசைனிங் வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் இந்த ஜாப் கேரியரில் எப்படி பாதிக்குது, எப்படி அட்வான்ஸாக கொண்டு போகுது அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது, அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜாப் கேரியரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டெவலப்பை நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட், ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முக்கியமாக நமக்கு பணம் தேவை. இந்த மணி யாராலையும் மேக் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்ம இந்த மணியை, நம்ம மேக் பண்ணக்கூடிய இந்த மணியை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, அதிகப்படுத்துறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத நம்முடைய பர்சனல் டெவலப்மெண்ட் நமக்கு டீச் பண்ணி தருது. நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இந்த மணி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கமாக இருக்கட்டும், அந்த பேசிவ் இன்கமாக இருக்கட்டும், இல்லைனா வேஜஸாக இருக்கட்டும், அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, அதிகமாக பேசிவ் இன்கம்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக செல்ஃப் கேர். நம்ம அதிக நாள் நம்ம வேலைக்காக ஓடுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய நாள் ஓடுறோம், இது நைட் அண்ட் டே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் நம்மளுடைய செல்ஃப் கேர் இல்லை அப்படின்னா, நம்முடைய ஹெல்த்தை நம்மளே கேர் பண்ணலை அப்படின்னா நம்மளால் எந்த விஷயம் நம்ம செய்ய முடியாது. முன்னால் ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்த்தது போல, நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய செல்ஃப், நம்மளை பற்றி நல்ல ஒரு கேர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு பேசிக்கான விஷயம். ஆரோக்கியமான ஃபுட், எக்ஸசைசஸ், மெடிடேஷன், இது எல்லாமே ப்ராப்பராக அந்த கரெக்டான நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து உண்மையாகவே இந்த மற்ற எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு பேசிக்காக இந்த செல்ஃப் கேர் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த 5 ஃபீல்ட்லையுமே 5 துறைகள் நம்ம பார்த்துட்டோம். இந்த 5 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நம்மளோட லைஃப்பில் நம்ம பார்க்க முடியும். உங்கள் லைஃப்பில் எக்ஸைட்டடான விஷயங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயங்கள் பண்ணுங்கள், புக்கை ரீட் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பாடிக்கும் சரி, உங்களுடைய மைண்டுக்கும் சரி நல்லாவே ஒரு சந்தோஷத்தை இது கொடுக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், எங்களுடைய லைஃப்பில் ஆசைகள் இருக்குது, அந்த ஆசையை நம்ம அடையணும் அப்படின்னா, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோல் நம்ம செட் பண்ணணும், ஒரு லட்சியத்தை நம்ம செட் பண்ணணும். எனக்கு எய்ம்னே தெரியலை, ஒரு கோல் எப்படி செட் பண்ணுறதுனே தெரியலை, அதை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அந்த வீடியோவில் கோல்னா என்ன, அந்த கோல் எப்படி செட் பண்ணணும், அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதற்கான வீடியோவை நான் போடுறேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். லைஃப்பில் கோல் செட் பண்ணுறதும் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியை நான் சொல்ல போகிறேன்.